ஹாய். இன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா சூடான டீயோட எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ காலை டிஃபன் வந்து தோசை சாம்பார் அவ்வளோதான். மதியம் அதுக்குள்ளே வந்து நான் சாப்பாடு செஞ்சால் தான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து மதியம் லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சு. ஸோ மதியம் பார்த்திங்கன்னா என்ன சமையல்னால் புடலங்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், ரசம் அவ்வளோதான். நான் மார்னிங் சீக்கிரமாக சமைக்க ஆரம்பித்தாதான் சாப்பாடு எடுத்து வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் சீக்கிரமாகவே சமைக்க ஆரம்பித்தாச்சு. முன்னாடியே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சா தான் வந்து மார்னிங் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டக்குன்னு யோசித்து செய்கிறதுக்கெலாம் வந்து பாப்பா வச்சுட்டு எதுவுமே முடியாது. ஸோ அவங்க எழுந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒர்க்குமே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ என்னால் பார்க்க முடியாது. ஸோ சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஒரே நடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 2 அடுப்பு தான் இருக்குங்கிறதுனால ஒரு அடுப்பில் வந்து புடலங்காய் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது பொரியலுக்காக அதை வேக வச்சாச்சு. ஸோ அந்தாண்ட அடுப்பில் வந்து இன்னொரு அடுப்பு இருக்குல்ல, அதில் வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு அது சாம்பாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக அதை விசில் விட்டுறதுக்காக வச்சாச்சு. ஸோ அது விசில் வர கேப்பில் வந்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டுன்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெண்டைக்காயை கட் பண்ணி முடித்த கையோடைய வாழைக்காயும் கட் பண்ணி அந்த கேப்பில் வாழைக்காயும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து அது விசில் வந்ததுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கினதும் சாம்பார் தூள் இதெல்லாமே ரெடி பண்ணி அதில் போட்டுட்டு ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1/2 அன் ஹவர்லேயே ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. சமையல் வேலை வந்து 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிருச்சு. சாம்பாருக்கு வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அடுத்தது அதை வெண்டைக்காயெல்லாம் வதக்கிட்டு தான் அதில் போடணும். ஸோ அடுத்த அடுப்பில் பவுலில் வச்சுட்டு ஃபுல்லாக வெண்டைக்காயை ஒரு வதக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கணும். இல்லைன்னா குழகுழன்னு இருக்கும் சாம்பார் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ அது நல்லா கடகடன்னு வெண்டைக்காயும் வதக்கிட்டு 1/2 அன் ஹவரில் வந்து எனக்கு சமையல் வேலையே ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி. ரொம்பவே டைம் ஆகலை, 1/2 அன் ஹவர் தான். அதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சேன். நான் சாதம் வடித்து சாம்பார் வச்சு 2 காய் செஞ்சு பாப்பாவுக்கு ரசம் வச்சாச்சு. எல்லாமே முடிச்சாச்சு 1/2 அன் ஹவர்லேயே. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணணும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ நல்லா வெண்டைக்காய் வதக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்காயும் அதே இதிலே வறுவல் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஒரே பாத்திரத்துலேயே 3 பொரியல் பண்ணியாச்சு. வெண்டைக்காயும் வதக்கியாச்சு, இது பண்ணியாச்சு. அடுத்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் வேலையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு சூப்பராக ஆகிடுச்சு சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. சாதமும் அடுத்த அடுப்பில் வச்சு சாதமும் ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா சாதம் ரெடி. இது பாருங்கள், இது இட்லி பானை இல்லை, இட்லி பானை டைப்பில் உள்ள பாத்திரம். ஸோ அதில் சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து தூக்கிட்டு போவேனா, ஸோ அதுக்காக அவளுக்கு தண்ணி ரசம் வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல். இது வந்து அவளுக்கு ஹாட் பாக்ஸில் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து வாழைக்காய் வறுவல், அதையும் எடுத்து மாற்றி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பாப்பாவை தூக்கிட்டு போகிறதுனால அவளுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாப்பாவும் நானும் மார்னிங் ரெடி ஆகி கிளம்பி போயாச்சு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.